வணக்கம் சார். ஹலோ, என்னையா இங்கே என்ன வேலை? ஏசி ஆஃபீஸ்ல உழவு பார்க்க வந்துட்டீங்களா? சார் நீங்கள் பாட்டுக்கு சும்மா அதுவும் கிளப்பி விட்டு போயிடாதீங்க சார். சரி, விஷயத்துக்கு வாங்க. இங்கே என்ன வேலை? ஐடியல் விங் ஐஜி வந்துட்டு போனார் பார்த்தீங்களா சார்? சார்ஜ் எடுத்ததுலேருந்து எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. பாரபட்சமே பார்க்கறது இல்லை. அப்புறம் இங்கே சர்குணா பாண்டியன்னு ஒருத்தன் அடையாரில் ஆர்ட் கேலரிலாம் வச்சுருந்துருக்கான். அவன் இந்த செலக்கடத்த லிங்க்ல முக்கியமான புள்ளின்னு சார் கட்டம் கட்டி வச்சிருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல ஆளு காலி. சைலண்டா பல கோடி டீலிங் பண்ணிருக்கானுங்க சார். அந்த ஆளு எங்கெங்கயோ தூக்கிட்டு வந்த சிலையை இங்க எமன் கிட்டே கொடுத்து வச்சிருக்கான். ஒவ்வொன்றும் பல கோடி போகுமா சார். அந்த சர்க்குணம் போய் சேர்ந்துட்டான். இப்போ அந்த சிலைலாம் யார் யார் கையில் இருக்குதோ எல்லாருக்கும் லைஃப் செட்டில் சார். நமக்கு தான் அந்த மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குது. அமைஞ்சதுன்னா நம்ம ஜென்ரேஷனே செட்டில் பண்ணிடலாம் சார். சரியா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே சில பேர். என்ன சார் அங்க? ஏய், என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? தூங்குங்கப்பா. சார் எந்திரிங்க சார். பார்த்து சார், மெதுவா. என்ன சார் ஆச்சு? யார்ட்டேயும் தண்ணி இருந்தால் கொடுங்கப்பா. தண்ணி கொடு, தண்ணி கொடு. இந்தாங்க சார், குடிங்க சார். ஓகேப்பா. எப்படி சார் வந்தீங்க? ஆட்டோவில் வந்தீங்களா இல்லை பைக்கில் வந்தீங்களா? எந்திரிங்க சார், பார்த்து. இந்தாங்க குடிங்க. நல்லா வந்து சார், நீங்கள் சங்கர்லிங்கம் சார் தானே? ஆமாம். பாட்டில் இருந்தாங்க சார். யார் சார் இருந்தாலும்? செங்கல்பட்டு ஸ்டேஷனில் இருக்கும்போது டீல் பண்ண கேஸு. அவர் ஒரு மென்டலியா. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அவர் இடத்த ஒரு குரூப் பிடிக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வந்தார். அவங்களை கூப்பிட்டு விசாரித்தேன். பட்டா எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சானுங்க. இவர் என்கிட்ட ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னார். இது டபுள் டாக்குமெண்ட் கேஸு. கோர்ட்டுக்கு போனால் 10-15 வருஷம் ஆகும். காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். 2 பேரும் இடம் தான் வேணும். நானுங்க போய் கோர்ட்லேயே முட்டிட்டு சாப்பிடான்னு கூப்பிட்டு கேளுங்க. இன்னும் அந்த கேஸை முடிச்சிருக்க மாட்டாங்க. போலீஸ்காரன் சொன்னா எவன் சார் கேட்குறான்? எல்லா பைப்புலையும் இப்படி தான். சரி சார், எனக்கு டைம் ஆச்சு. பார்ப்போம் சார். பாய். பேப்பர் போடுறானுங்களா? ஏய், நில்றா. தம்பி, கட்டை போட்டு சட்டை போட்டு யாரும் இந்த பக்கம் ஓடி வந்தாங்களா? தெரில சார். சர்க்குண பாண்டியன் இந்த ஆர்ட் கேலரியில் எத்தனை வருஷமாக வேலை பார்த்தேன்? 7 வருஷமா சார். ஏன், அதுக்கப்புறம் என்னாச்சு? சர்குணா அண்ணா இறந்ததுக்கப்புறம் அங்கே சூழல் சரியில்லை சார்.
கடையை விற்றுட்டாங்க, நான் வந்துட்டேன். இப்போ வேலை இல்லை சார். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதுதான் திருடணும்னு நினைக்கிறதே தப்பு, அதுவும் ஒரு போலீஸ்காரன் வீட்டில். என்னை ஓட விட்ட பாரு, அதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன் மேலே மொத்தம் 15 கேஸ் இருக்கு. எஃப்ஐஆர் இருக்க மொத்த டீட்டெயில்ஸும் உனக்கு அப்படியே மேட்ச் ஆகுது சார். உன்னை உள்ளே விட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, வெளியே முடமாக தான் போவேன். உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். சர்க்குண பாண்டியனுக்கு யார் யார்கிட்ட டீலிங் இருந்துச்சு, அவன் தூக்குன சிலையை யார் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, இந்த மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். சார் இது தெரியாது. நீ சொல்கிறதுல ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தா நீயும் உன் வாழ்க்கையும் தப்பிக்கும். நான் அண்ணன் கடையில் பில்லிங் பார்த்துட்டு இருந்த பையன் சார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் வர்த்தே இல்லை சார். பேப்பரில் படித்து தான் சிலை கடத்தல் கேஸில் அண்ணனோட பேர் அடிப்படுதுங்கிற விஷயமே எனக்கு தெரியும். மற்றபடி அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார். என்னை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். 7 வருஷமா அவன் கூட இருந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாதா? அதை நான் நம்பணும். கான்ஸ்டபிள்ஸ், ஏய், உள்ள கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. இந்த விளக்கணையை லத்தி விட்டு உரிச்சு எடுத்து இருக்கிற மொத்த பெண்டிங் கேஸையும் இவன் மேல போட்டுருங்க. நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா விட்டு அடிச்சுக்கோ சார். இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி சார். சார் என்ன சொன்னாலும் சரி சார். கேஸ் மட்டும் போட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்ன வேணாலும் செய்வியா? சரிங்க சார். அண்ணா வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஹலோ, யாருங்க? ஆதிண்ணே. தம்பி, அண்ணன் வேலையா இருக்கு, அப்புறம் பேசுப்பா. அண்ணா அண்ணா சர்குணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஏய் சொல்றா தம்பி, எப்பரா இருக்க? பெங்களூர்காரர் ஒருத்தர் இருக்காரு, சென்னையில் ஆர்ட் கேலரி ஓபன் பண்றாராம். ஓ அப்படியா, சந்தோஷம். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு தோணுச்சு. சொல்லட்டா? பார்ட்டி யாரு? என்ன பண்ணிருந்தாராங்க? அண்ணன் மாதிரி தானே, அவரும் அங்க ஆர்ட் கேலரிலாம் வச்சிருக்காரு போல. பழங்கால கோவில் சிலை எல்லாம் வாங்க ரெடியா இருக்காரு. உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன்னு. ஏய், முதல்ல போன இன்னி ஜென்யூன் பக்கா பிசினஸ் பார்ட்டி. பழகுன வரைக்கும் சொல்றேன், கண்டிப்பா நம்பலாண்ணே. ஆதி, எங்கிட்ட பேசின மாதிரி வெளியாட்டியும் பேசிட்டு இருக்காத, பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. இல்லைண்ணே, யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காலே பண்ணேன். நமக்கும் சைடில் ஏதாவது ஒரு கமிஷன் கிடைக்கும். ஏய் டாபரு, கையில ஆள் இருக்குன்னா நீயே உன்னை தூக்கி வைக்க வேண்டியதானே? நான் வேணா ஸ்கெட்ச் போட்டு தரட்டா? போய்டா போன. சார் யாருமே மூச்சு கூட விட மாட்டேன்றாங்க சார். ஏய், இங்கேருந்து நீ வெளியே போகணும்னா கடவுளை வேண்டிக்க. பாலுண்ணே. ஏய் ஆதி, எப்படிமா இருக்க? போன்ல குத்து மதிப்பா தானே பேசுன, இப்ப யாருன்னு அடையாளம் தெரியுதா? இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். சார் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, சார் தான் பெங்களூர் ஆர்ட் டீலரா? ஆமாண்ணே. வணக்கம் சார், என் பேர் பாலு. தம்பி தங்கமான பையன், சர்குணா அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு எல்லாமே தம்பி தான். சொன்னானா? சொன்னேன். சொல்லிருப்போம். வாங்க சார், சிலையை பார்த்துடலாம். சார் இதுதான், இது சர்குணா விட்டு போன சிலை. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பதான் உங்க மேட்டர் தெரிஞ்சது சார். சார் இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, உள்ள வெளிச்சத்துல கொண்டு போய் பாப்போமா? சரி. சதீஷ், இத ஷெட்ல கொண்டு வந்து கொஞ்சம் வச்சிருமா, சரியா? சார் நீங்க வாங்க போலாம், அவங்க கொண்டு வந்துருவோம். வாங்க சார். சார், இதுக்கு டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் இருக்கா? சர்டிஃபிகேட்? சார் இது என்ன காலேஜுக்கு படிக்க போச்சா இல்ல ரேஸ் ஏதாவது ஓட போச்சா? அது என்னம்மா இதெல்லாம்? இல்லைண்ணே, எவ்வளோ வருஷம் பழமையானது, எப்படி கிடைச்சதுங்கிற டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டா போகும். நாகப்பட்டினம் பக்கத்துல எங்கேயோ வயலை தோண்டும் போது கிடைச்சதுன்னு சொன்னாங்க சார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்ன சார் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாய்க்கு சோறு வைக்காம வந்துட்டானோ, கிளம்பணும்னு சொல்கிறோம். சதீஷே, ஐயாவை தூக்கி உள்ள வச்சிரு, பசங்களெல்லாம் வர சொல்லு.
பேசிட்டு கிளம்பலாம். சார் பார்த்தாச்சுல்ல, கிளம்புங்க. ரேட்லாம் ஃபோனில் பேசிக்கலாம். என்னண்ணே முழுசா கூட பார்க்கல, அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்றீங்க. கிளம்புங்க தம்பி, அதான் நல்லது. என்ன சார் பிரச்சனை? எதனால நேரில் பேசுங்க. இடுப்பில் என்ன சார் வச்சுருக்கீங்க? அதை எடுத்து வெளில வைங்க. சார் அது நான் தனியாக வெளியே போகும்போது சேஃப்டிக்காக எப்போதும் வெப்பன் வச்சுருப்பேன். மறந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்கிட்டயும் 2 கன்று இருக்கு. பிஸ்னஸ் பேச வரும்போது அந்த சனியனை கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எடுத்து வைங்க சார். அவசரப்படாதீங்க. டீல் பேச தான் வந்தோம். டீல் பேச வந்த மொன்ன நாயி இதை எதுக்குடா இடுப்புல சொல்லிட்டு வந்த? நீங்க நினைக்கிற எதுவும் இல்லைண்ணா. ஏய் பண்ணாடா, யாரா இவன்? இவனை எதுக்குடா இங்க கூட்டு வந்த? போடுறான். அண்ணா அடிக்காதண்ணா ப்ளீஸ்ண்ணா. சொல்றது கேளா. போலீஸ்ண்ணா. போலீஸ்ண்ணா? போலீஸ் எதுக்குடா இங்க கூட்டு வந்த? நாய் மோப்பம் பிடிக்கிறியோ? அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. பாலு, போலீஸும் பாம்பும் ஒண்ணு. தொடக்கூடாது, தொட்டா அறகுறையா விடக்கூடாது. அவனை போடுறேன். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணே விட்டுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே விட்டுருங்கண்ணே. இந்த பார், தேவையில்லாம விஷயத்தை பெருசுப்படுத்தாத. சொல்றது கேளு, கண்ணை கீழே வை. டேய் பாலு, இந்த ஏரியா சுத்தி ஃபுல்லா போலீஸ் இருக்கு. எங்களை போட்டா இங்க இருந்து தப்பிச்சிருவியா? ஆடு தலையாட்டம் அறுத்துடலான்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா சொதுப்பிச்ச. நானும் புலம்பிக்கிட்டே இருக்கேன். அப்படியே சும்மா நின்றுட்டு இருந்தேன். அப்படி 30 வருஷம் ப்ரொமோஷன் வாங்கறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் கூழ கும்பிடு போட்டு போட்டு வாழ்க்கை வெறுத்துடுச்சு. போஸ்டிங்க்கு பணம், ப்ரமோஷனுக்கு பணம், லீவ் கேட்டால் பணம். நாங்களே கலெக்ஷன் பண்ணி குடும்பத்தை நடத்துகிற மாதிரி ஸ்டேஷனையும் நடத்தணும். இதில் லேட் மேரேஜ் வேறு. பொண்டாட்டி கூட இல்லை, பொண்ணு இல்லை. திரும்பி வாங்கன்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாங்க. கெஞ்சினா மிஞ்சுறாங்க. ஆனால் ஒன்று, என் பொண்ணு நல்லா வாழணும், அவளை நல்லா செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு வேறையாச்சும் மயிராச்சும் நல்லா ஜாலியாக ஊரூரா சுற்றி என்னெல்லாம் பார்க்கணுமா பார்த்து எப்படிலாம் வாழ முடியுமோ வாழணும். அதுக்கு ஒன்று யார்கிட்டயாச்சும் கை மாற்றி விட்டுட்டு லம்பா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு தேவைப்படுறது ஒரு ஆடு. பிரச்சனைன்னு வந்தா கை காட்டுறதுக்கு ஒரு பலியாடு. உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதா? சொல்லுங்க சாமி. டே ஆடு சார். சேச்சா ஆதி, என்ன சார் நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஏதோ ஒர்க் அவுட் பண்ணலான்னு தோணுது சார். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். ஓகேனா சொல்லுங்கள், உள்ளே வரேன். இல்லைன்னா அப்படியே வெளியே போயிடுறேன். ம். என்னப்பா உன் கண்டிஷன் சொல்லு. டீல் என்ன ரேட்டுக்கு முடிக்கிறோமோ அதில் 50-50 ஷேர் சார். அது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ரேட்டில் முடியும் அதை முதல்ல சொல்லு. அது சிலையோட ஏஜ் தகுந்த மாதிரி தான் சார் ரேட்டும் கூட கூட அமௌண்ட்டும் கூடும். அதுக்கப்புறம் இந்த ரேர், ஐம்பான், சைஸ் எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி ரேட் சார். முதல்ல அந்த சிலை எவ்வளோ பழமையானதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன ரேட் டிமாண்ட் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கல்ப்டர்ஸ், அப்புறம் பழமையான பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சிலைகளை பற்றி புக் எழுதின ஸ்காலர்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கணும் சார். எனக்கு 2-3 பேர் தெரியும், விசாரிச்சுட்டு சொல்கிறேன் சார். அப்போ சரி, நாளை காலையில் வீட்டுக்கு வந்துடு, போய் பார்த்துலாம். சார் அந்த சிலையோட ஃபோட்டோ வேறு வேறு ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். எதுக்கு? எல்லா இடத்துக்கும் சிலையை கையிலையா சார் தூக்கிட்டு போக முடியும்? ஃபோட்டோ எடுத்தால் தான் சார். ஃபுல்லாக இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிடு.
இது என்ன சிலை? ஏதாவது ஐடியா இருக்கா? நாகப்பட்டினம் பிரான்ஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா நாகப்பட்டினம் ஏரியால கிடைக்கிற பௌத்த சிலைகள். சான்ஸே இல்லை. ஏதாவது சாமி சிலையோ ராஜா சிலையா இருக்கும். ரெண்டுமே இல்ல. இது புத்தரோட இன்னொரு வடிவம். இவர அவலோகதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. என்ன பாக்குறீங்க? புத்திசம் இந்திய நிலப்பரப்பு ஃபுல்லா வலுப்பெற தொடங்கினப்போ மாற்று நம்பிக்கை உள்ளவங்கலாம் கூட புத்த மதத்துல இணைஞ்சுக்க தொடங்கினாங்க. அப்ப புத்தரை கடவுளா பாக்குறதா இல்ல ஒரு ஆசிரியரா சீர்திருத்தவாதியா பாக்குறதான்னு ஒரு மோதல் வந்துச்சு. அந்த மோதல் புத்த மதத்தை மகாயானம் ஹீனயானம்னு 2 பிரிவா பிரிச்சிருச்சு. படிச்சிருப்பீங்களே? படிச்சிருப்போம். அப்படி புத்தரை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சவங்க அவருக்கு வெவ்வேறு வடிவங்களை கொடுத்தாங்க. அதுல ஒரு வடிவம் தான் இந்த அவலோகிதீஸ்வரர். புத்தர சித்தார்த்தனா ஒரு இளவரசரா நினைச்சு உருவாக்கப்பட்ட வடிவம் இது. இதெல்லாம் சோலாஸ் பீரியட்ல பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் மாதிரி இருக்கு. அந்த வுடன் பாக்ஸ் எடுங்க, அங்க சோஃபா பின்னாடி. இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்களோட முந்தைய வடிவம் இது. சூளாமணி பன்ம விகாரத்து நாயகர் அவலோகேஸ்வரர் திருமேனி ஸ்ரீ விஜயாதிபதி ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் தருமம். அப்படின்னா யாரோ ஒரு மன்னன் எங்கேயோ இருந்த கோவிலுக்கு காணிக்கையா கொடுத்த சிலையா இருக்கணும். இது கன்ஃபார்மா ஆன்டிக் சிலை தானா? கண்டிப்பா. எப்படியும் 1000 வருஷமாவது பழமையானதா இருக்கணும். 1000 வருஷம் சிலைனா எப்படிரா? குறைஞ்சது ஒரு 50-60 போகும். லட்சமா? கோடி சார். கோடியா? சொல்லுங்க. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ இன்ஸ்பெக்டர்? ஒன்றும் இல்லை சார். லாஸ்ட் வீக் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அக்யூஸ் கிட்ட இருந்து சிலை ஒன்று கிடச்சிச்சு. விசாரிச்சு பார்த்தபோது அது நாகப்பட்டினத்தில் கிடைச்ச சிலைன்னு தெரிஞ்சுது. எப்படியும் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்கும். அதை கொண்டு போய் அரசாங்கத்தில் படைச்சா மியூசியத்தில் ஒரு கார்னரில் போட்டு வைப்பாங்க. அதில் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஒரு கலைப்பொருள்னா அது ரசிக்கிறவங்கள்ட்ட தான் இருக்கணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் தம்பி உங்களை பற்றி சொன்னார். இஸ் ஆதி, க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் சர்க்குண பாண்டியன். ஹலோ, சர்க்குண பாண்டியன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐடியா கேட்கலான்னு தான் வந்தோம். அவர்கிட்ட யாரும் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் டீல் இன் ஆன்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் வேற ஏதாவது இன்டென்ஷனோட வந்திருந்தேன்னா போலீஸ் ஆஃபீஸர்னே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார், ஐ எம் a renowned art merchandiser in London. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கேலரியில் வேணாலும் என்னை பற்றி கேளுங்க. யுவர் எக்ஸ் டிஜிபி கிருஷ்ணகுமார் இஸ் a very close friend of mine. எனக்கு இருக்கிற credibility-க்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தேவையில்லாத வேலை. சார், நானும் உங்கள் இடத்துல இருந்திருந்தா இருக்கிற சூழலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இதெல்லாம் பேச யோசிப்பேன் தான். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், கேக்கநகர் லிமிட்டில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். சார் எவ்வளோ நம்பிக்கையானவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் ஜாயிண்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணவா? அவர்கிட்ட என்னை பற்றி விசாரிங்களேன். சார், நீங்கள் சேகர் சுக்லா தானே? ஓ இல்லையா, சாரி. அது ஆர்டிலன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டி குரூப் இங்கே சுற்றிட்டு இருக்குதா கேள்விப்பட்டோம். அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்தேன். தப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். பார்ப்பலாம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் இதுவரை கிடச்ச நாகப்பட்டினம் பிரான்ஸில் இதுதான் ஓல்டஸ்ட்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு மாறிச்சுன்னா பின்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. லூசாடாரி, மியூசியத்தில் எடுத்த ஃபோட்டோ இங்கேயாண்டா காமிச்சிட்டு இருக்கேன். சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. சார், அந்த ஃபோட்டோவை கொடுக்குறீங்களா? சிலை எடுத்துட்டு வாங்க, நேரில் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசுவோம்.
நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க, மீட் பண்ணலாம். 3rd floor 3B. ஈவினிங் மும்பை கிளம்புற பிளான்ஸ் இருக்கு, டிலே பண்ணிடாதீங்க. சார் நீங்க நாளைக்கு வாங்க, உட்காந்து டீட்டெயிலாக பேசலாம். தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. நான் சீக்கிரம் கிளம்பணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு இது? அவன் போலீஸ்காரன் வேற சொல்றான். போலீஸ்காரன் கூட இதுக்கு முன்னாடி நம்ம டீல் பண்ணது இல்லையா என்ன? இந்த சிலையை பத்தி சர்க்குணன் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கான். இது யார்கிட்ட இருக்குன்னு சொல்லாம போயிட்டானேன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, எங்கேயோ சுத்தி கடைசியில நம்மகிட்டே வந்துருச்சு. ஐம்பொன் சிலை அது. இதோட பீரியட், ஆரிஜின், டீட்டெயில்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? இது அவலோகதீஸ்வர் சிலைன்னு சொல்லுவாங்க. எப்படியும் ஒரு 1000 வருஷம் பழமையானதாக தான் இருக்கும். சோழர் கால சிலை, கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழனோட காலம். ஓ, அவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, அந்த சிலையில் எழுதியிருக்கிற எழுத்துக்களை பற்றி கூட எங்களுக்கு தெரியும். என்ன எழுதியிருக்கு இதுல? சுலாமணி பண்விகாரத்து அவலோகேஸ்வர திருமேனி ஸ்ரீ விஜயாதிபதி தருமம். இந்த எழுத்து வடிவம் 500 வருஷங்களுக்கு முன்னாடி கூட பயன்படுத்தியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க வருஷத்தெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. ஆனால் அதில் எழுதியிருக்கிற ஸ்ரீ விஜயமோட மன்னன் தமிழ்நாட்டுக்கு வந்த சம்பவம் 11ஆம் நூற்றாண்டில் நடந்தது. ஸ்ரீ விஜயம்? ஆமாம், இப்போ இருக்கிற இந்தோனேஷியா, சுமத்ராலாம் சேர்ந்தது தான் பழைய ஸ்ரீ விஜயம் சார். அப்போது இந்தோனேஷியாக்காரங்க இங்கே வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறீங்களா? சும்மா வரல சார். அவர் நாட்டை எதிரிங்க பிடிச்சிக்க அங்கிருந்து தப்பிச்சு ராஜேந்திர சோழன்கிட்ட உதவி கேட்க வந்தார். அவருக்கு உதவி செய்ய சோழர்கள் ஒரு பெரிய கப்பல் படையோட போய் அங்க இருக்க பல தீவுகளை வென்ற வரலாறு தான் கடாரம் கொண்ட சோழன் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கிற ஒரு ராஜாவோட பேர் ராஜா இசுத்தீன் சோழன் தான். அப்படின்னா அவங்களும் இந்த சோழர்கள் வம்சவழி சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹிஸ்டரிக்கே இந்த சிலை தான் தொடக்க புள்ளியா இருக்கணும் சார். சூப்பராக கதை அடிச்சு விட்ற, ஆனா நல்லா தான் இருக்கு, நம்பிடுவானுங்க சார். ஹிஸ்டரி புக்கில் படிச்சிருங்க சார், எல்லாம் உண்மைதான் சார். ஹலோ ப்ரொஃபஸர், நான் வருண் ராவ் பேசுகிறேன். வாட் யூ திங்க்? ரியலி? சரி, பண்ணிடலாம். Why don't you try and make it? Thanks. I'll get back to you. என்ன பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எது நியாயமான விலையோ நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்ற ஹிஸ்டரிலாம் ட்ரேட்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா தீஸ் ஆர் ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். 5 லட்சம் ரூபாய் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாமா? சார், ஒவ்வொரு சிலையும் இங்க 100 கோடி 150 கோடின்னு போயிட்டு இருக்கு. இது 1000 வருஷம் பழமையான சிலை. ஸோ நீங்களே நியாயமா ஒரு ரேட்டு பார்த்து சொல்லுங்க சார். அப்படி ஒரு ரேட்டு வேணும்னா இந்த சிலையை தூக்கிட்டு நீங்க ஊர் ஊரா நாடு நாடா 2-3 வருஷம் சுத்தணும். புக்ஸ், ஆர்டிகல்ஸ், இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ்னு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கணும் இதோட ப்ரமோஷன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு போச்சுன்னா நீங்க யோசிக்கிற விலை கிடைக்கலாம். அதுவும் ஏதாவது ஒரு பிரைவேட் கலெக்டர் கண்ணில் பட்டு அவங்க வாங்க ஆசைப்பட்டாதான். கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் உங்களால நெருங்க கூட முடியாது. நாங்க கொண்டு வந்திருக்கிற சிலை ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அண்ட் அதை ஒட்டி ஒரு மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டும் இருக்கு. சரி, நீங்களே சொல்லுங்க, என்ன பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 50 கோடி. வாட்? இந்த சிலையை இங்கிருந்து வெளியில எடுத்துட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? சார், நாங்க ஒன்றும் ரெகுலரா சிலை கடத்துறவங்க இல்லை. இட் ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலையை தரமட்ட விலைக்கு கொடுத்துட்டு முட்டாள் ஆகிறத விட அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா நேர்மையான அதிகாரின்னு பாராட்டுவாங்க. எல்லா பத்திரிகையிலையும் 8 கால செய்தியா போடுவாங்க. என் நேர்மையை குறைச்சி விலை பேசாதீங்க சார். சரி, 1 கோடி. சார், ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ல நாகப்பட்டினம் புத்தர் சிலை ஒன்று இருக்கு. அதை இந்தியன் மதிப்புல 75 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க சார். ஸோ 3 கோடி ரூபாய் ஃபைனல் ஆஃபர். 4 கோடி. ஓகே. இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு.
என்ன சார் இது பல்லு மாதிரி இருக்கு? ஓ அதுவா, இங்க ஒரு நாயை கட்டி போட்டிருந்தோம், அதோடது தூக்கிட்டு போகும்போது வெட்டு போயிட்டானுங்க லூசு பசங்க. இங்க எவனுக்கும் எது மேலேயும் அக்கறை இல்லை சார். ஒரு அழகான நட்ராஜர் சிலை ஒருத்தன்ட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டு நாங்க பார்க்க போனோம். அந்த மண் மூட்டை அந்த ஐம்பொன் சிலைக்குள்ள தங்கம் ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு அதை அறுத்து பார்த்துருக்கான். இவங்களெல்லாம் செதிலா அறுத்து போட்டாலும் நமக்கு ஆத்திரம் தீர மாட்டேங்குது. இவங்கள்டேந்து இந்த பொக்கிஷத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் சீக்கிரம் எங்கேயாவது வெளிநாட்டுல கொண்டு போய் சேர்த்துடணும் சார். நமக்கு அது ஒண்ணுதான் தோணிக்கிட்டே இருக்கு. சார் 20 கோடி ஓகேனா சொல்லுங்க, ஃபைனல் பண்ணிக்கலாம். நான் இவ்வளவு ரேட் ஆஃபர் பண்ணதே மார்க்கெட்ல எவனும் நம்ப மாட்டான். இது சேல் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாம தான் நான் இதை வாங்குறேன். ஐ டோன்ட் கேர் சார். எங்களோட பிரைஸ் 20 கோடி ரூபாய். ஃபேர் பிரைஸ் 7 crores. ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபைனல் பிரைஸ் 10 கோடி சார். ஓகே ஓகே டீல். சேட் அந்த கிழவன் வரானா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. Thursday போற ஷிப்மெண்ட் இதை சேர்க்க பாருங்க. அதர்வைஸ் we'll have to find some other way. அதெல்லாம் முடியாது சார். எங்க பிரைஸ் 20 crores தான். என்ன குழப்பம்? யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஓகேயா இல்லையா? சார் நான் தான் சார் முடிவு பண்ணோம். 20 கோடி ரூபாய். சாரி, 20 முடியாது. அப்போ நாங்களும் சாரி. இருபத்தி 4 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள பெட்டர் ஆஃபர் வரலனா ரொம்ப சாரி. வாடா. ப்ரொஃபஸர் வேற நாளைக்கு தான் வர முடியும். வாங்க. என்ன சார் வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? பணம் வந்துகிட்டு இருக்கு. ஒன்றாவே வந்திருக்கலாமே. நான் ஒன்று உங்களை அவசரப்படுத்தவே இல்லையே. சிலையை காமிச்சிங்கன்னா டீலை முடிச்சிடலாம். முதல்ல பணம் வரட்டும். இது உங்க இடம். நாங்க தான் பயப்படணும். சரிங்க. ஆமா, அந்த இடம். ஓகே சார். ஆள் தெரியாம விளையாடுறீங்கடா. ஒருத்தன் வீடு பேச வர மாட்டீங்க. பொருளைகளை போடு. இடத்தை எவ்வளவு குப்பையா வச்சிருக்காங்க பாருங்க. 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இடத்த சுத்தம் பண்ணிட்டு வந்துடுங்க. This is my finest work till date. நாசமா போச்சு. கருமம். என்னாச்சு? என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? போட்டோல இருக்கிறது இதானே. ஏன் என்ன இதுக்கு? போட்டோல இருக்கிறதும் நீ செஞ்ச சிலையும் முன்னாடி மனசாட்சி இல்லாம இதுவும் அதுவும் ஒண்ணுன்ற. இதோட ஹைட் பாருங்க, பேஸோட அளவு பாருங்க, கையில இருக்க லோட்டஸ பாருங்க, இடுப்புல இருக்க ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸையும் பாருங்க. ஒவ்வொரு ஃபைனஸ் டீடைல்ஸையும் ஒர்க் பண்ணிருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுல கலரை பாரு, நீ செஞ்சு வச்சிருக்க சிலையை பாரு, ரெண்டும் ஒண்ணாடி. தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க.
அவ்வளவுதான் சொல்லுவேன். அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். 1000 வருஷம் பழமையான சிலையும் இன்னைக்கு செஞ்ச சிலையும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? பல 100 வருஷம் அந்த மெட்டல் ஆக்சிடைஸ் ஆன ரிசல்ட் அது. இந்த டோலாக்கு கதையெல்லாம் எனக்கு வேணாம். நான் கொடுத்த சிலை மாதிரி உன்னால செய்ய முடியுமா முடியாதா? சார் என்ன சார் பண்றது? வா ஏடா புதுசா சிலை செஞ்சா இப்படிதான் வரும்னு உனக்கு தெரியாதா? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரிஞ்சதா 1 லட்சத்தை தூக்கி கொடுத்துருக்க மாட்டியே. இப்ப என்ன? அந்த சிலை மாதிரி இந்த சிலையோட கலரும் டார்க்கா இருக்கணும் அதானே? வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி இருந்தா ஓகேவா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கையெழுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? பாத்துக்கிறேன். எனக்கு ஸ்கல்ப்டிங் ஒர்க் தான் தெரியும். ஃபோர்ஜரி வேலைக்கெல்லாம் நான் ஒன்றும் ட்ரைனிங் எடுக்கல. இப்ப சொல்லு சார். நான் ஆனா தரணி கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கட்டுமா? பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன 2 நாள்ல முடிக்கணும்? எதுக்குப்பா? போய் டீ சாப்பிட்டு வாங்க, முடிச்சு கொடுத்துறேன். என்ன கலாய்க்கிற? அது ஜென்ரலாக ஒரு பொருளை ஆன்டிக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்க ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே அப்படியே வேணுன்றீங்க. இந்த ஃபோட்டோவில் அங்கங்கே பாசி படித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் 100கணக்கான வருஷம் காற்றும் இந்த மெட்டலும் உரசதுனால வந்த ரியாக்ஷனு. இதை நான் ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும்னா ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து மேட்ச் பண்ணி பண்ணுறதுக்குள்ள தாவு தீந்துரும். ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான கெமிக்கல் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் சொதப்புனா கூட சில வெறிநாய் கிடைச்ச மாதிரி ஆயிரும். பரவாயில்லையா? 2 நாள் தான் டைம் இருக்கு, கொஞ்சம் பண்ணி கொடுப்பா ப்ளீஸ். இந்த மாதிரி வேலைக்கு 1 வாரமாவது டைம் ஆகும். அதுக்கு நான் ஒரு 10 லட்சமாவது எதிர்பார்ப்பேன். இதை 2 நாளில் முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா டபுள் எஃபர்ட், டபுள் ஸ்ட்ரெஸ், பேமெண்ட்டு டபுள். ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, முடிச்சு கொடுத்துறேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். தம்பி, அநியாயமா இல்லையா? நாங்க சிலை செய்யறதுக்கு 2 லட்சம் தான் செலவழிச்சோம். நீங்க பண்ணி கொடுங்க தம்பி. 15 லட்ச ரூபா கொடுங்க, முடிச்சு கொடுத்துறேன். சரியா? டீல் முடிஞ்ச உடனே வாங்கிக்கோங்க. ஓகே. 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா சிலையில கையா வைப்பேன். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு சிலை எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம், வேலை எதுவும் நடக்காது. சரி சரி, போய் அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க, போங்க. அவனை நம்பலாமாடா? செஞ்சு கொடுப்பானா? வேலைக்கான சார், ரேட் மட்டும் குறைக்க மாட்டேன்றான் லூசு போய். ஆனால் இப்போ வேற ஆள் தேடி கண்டுபிடிக்கவும் டைம் இல்லை. 15 லட்சம் சார், சத்தியமாக என்கிட்ட அவ்வளோ இல்லை சார். என்ன சார், எப்படி இருக்கு? நீங்கள் எதிர்பார்த்த லுக்கில் சிலை வந்துருச்சா? பிரமாதம், சூப்பர்டா தம்பி. வேலை முடிஞ்சிருச்சு, சிலையை எடுத்துகிட்டு போகலாம்ல? தாராளமாக சார். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போகிற காரியம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. உங்களை லைஃப்பில் மறக்கவே மாட்டோம் சார். மீதி அமௌண்ட்டு ஏன்டா பறக்கிற? நாங்கள் ஓடியா போயிட்டோம், 2 நாளில் தந்துடுறோம். அது
இங்க பாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதான் போலீஸ்காரன் கூட வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஃபைனல் மட்டும் கொடுத்துட்டு செலமல தேவி. ஏடா பணம் நிலையிற 5 வாங்கிட்டு தானே செஞ்ச. 2 நாள் வெயிட் பண்ண முடியல உன்னால. நானே நேர்ல வந்து தரேன்டா. ஏடா வரேண்ணா. வெல்கம் பேக். என்ன குழப்பம் உங்களுக்கு? இதை விட ஏதாச்சும் பெட்டர் டீல் கிடைக்குதான்னு சுத்திட்டு இருந்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு முக்கியமான வேலை போக வேண்டியதாயிடுச்சு. நீங்கள் 15 கோடி ஆஃபர் பண்ணதும் யோசித்தோம், உடனே புறப்பட்டு வந்துட்டோம். ஏன் சார் சிரிக்கிறீங்க? 15 கோடி கன்ஃபார்ம் தானே? சிலையாடுங்க, அது என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அதை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசலாம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். உங்களுக்கு? எனக்கு ஒரு காஃபி சார். எனக்கும் ஒரு காஃபி சார். சார் என்ன பார்க்குறீங்க? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாமரா இருக்கு. பாலிஷ் ஏதாவது போட்டு கொண்டு வந்திருக்கீங்களா என்ன? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு வீட்டில் கொண்டு போய் பூட்டி வச்சதோட சரி, இன்னைக்கு தான் வெளியே எடுத்துட்டு வரோம். சார் செட்டில்மெண்ட் கேஷில் தானே? இல்லடா, தங்கமாக கொடுத்தா என்ன பண்ணுறது? என்ன சார், ஏதாவது பிரச்சனை? என் பழைய அட்வைசர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். அந்த இடத்துக்கு சென்சிபிளா ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிட்டு போங்கடான்னு சொன்னேன். ஒரு ஆளை கை காட்டிட்டு போயிட்டானுங்க. என்ன டார்ச்சர் பண்றாரு அந்த ஆளு. இன்னைக்கும் அவர் வரலனா அவரை துரத்தி விட்டு வேற ஆளை பிடிங்க. அட்வைசரா? எதுக்கு சார்? பார்த்த உடனே ஒரு பொருள் தங்கமா, ஐம்போனா, டூப்ளிகேட்டா, பித்தளையான்னு என்னால சொல்ல முடியும். ஆனா அது பத்தாது. ஒரு பொருளோட வேல்யூ தெரியணும்னா அதோட பாரம்பரியம் நமக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். நாங்க ஊரா சுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? அதான் இது ரிலேட்டடா ஒர்க் பண்ற யாரையாவது என் கூட எப்பயுமே வச்சுப்பேன். ஹலோ ப்ரொஃபசர், ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் யூ. இந்த வாட்டியும் வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். தேங்க் காட். போன வாரமே முடிக்க வேண்டிய டீலிங் நீங்க வர முடியாதனால தான் தள்ளி போட்டோம். உள்ள வாங்க பேசுவோம். ப்ளீஸ் உட்காருங்க. ப்ரொஃபஸர், இன்னைக்கு தான் டீலை முடிக்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதை பார்த்து உங்க ஒப்பீனியனை கொடுத்தீங்கன்னா we can all proceed without any doubts. நீங்க போட்டோல சொன்ன சிலதானே அது? எஸ். அவ்வளோ குத்தி சொல்றாரு. நாகப்பட்டினத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 11th century சீன் சொல்றாங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்தோனேஷியால ஏதோ ஒரு ராஜாவுக்கு ராஜேந்திர சோழன் ஹெல்ப் பண்ணதாகவும் இன்னும் ஏதோ கதையெல்லாம் சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் இருக்கா? அதோட முக்கியம் சிலையோட பீரியட் ஆத்தென்டிகேட் பண்ணணும். அதுக்கு தான் உங்கள வர சொன்னேன். இப்படிப்பட்ட சிலையை பற்றின டீட்டெயில்ஸ் எந்த கலெக்ஷன்ஸ்லையும் இருக்கிறதா தெரியல. மேபி இது எந்த ரிசர்ச்லையும் படாமல் கூட போயிருக்கலாம். புரியுது. இது ஐம்பன் சிலை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அதில் என்ன சார் டவுட்டு? பொதுவாக புத்தர் சிலை ஐம்பனில் பார்த்ததில்ல, ரொம்ப ரேர். அது மட்டும் இல்லாமல் ஐம்பன் சிலை எப்படி கற்காது? மெட்டல் மேலே எனக்கு டவுட் இல்லை. அதோட பீரியட் ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்லுங்க. வேணும்னா ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே. சார் இதுக்கு லேப் டெஸ்ட் எதுக்கு சார்? ஒரு சாதாரண நகை கடைக்கு போனா அங்க இருக்க ஆசாரியே இது ஒரு 50 சிலைன்னு சொல்ல போறான். உங்களுக்கு தெரியாதா? இல்ல இவருக்கு தான் தெரியாதா? 15 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஒரு டவுட்னு வந்துருச்சுன்னா அதை செக் பண்ணி பார்க்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லது தானே?
ஓகே சார், நாங்கள் சாயந்தரமே டெஸ்ட் கொடுக்குறோம். ஏன் இப்போ என்ன? இல்லை நீங்கள் சொல்கிற டெஸ்ட்னால இந்த சிலைக்கு எதுவும் ஆயிடுமோன்னு ஒரு பயம். அதான் எங்கள் அசோசியேட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்புறம் கொண்டு போயிடுறோம். போன ஷிப்மெண்ட்டுக்கு பிடிச்சிருக்க வேண்டிய டீல் உங்களால் தான் 10 நாள் டிலே ஆச்சு. இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு உங்களை பாக்ஸ் பண்ணி ஷிப் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடுறா. உங்ககிட்ட 15 லட்சம் கேட்டது பெரிய தப்பு தான் சார். சத்தியமாக இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அந்த ஆதி உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அது என்ன, எங்கே இருக்குன்னு கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்மோக் ஒத்துக்குமா இல்லையான்னு தெரியல. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நிதானமாக சொல்லுங்கள். சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். சார் என்ன ஞாபகம் வந்துச்சா? வரலன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் யோசி. பார்த்து கேட்டதா சார், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சார். அதே சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் அந்த எடுத்து கொடு. சார் பணம் செட்டில்மெண்ட் ஆன உடனே என்ன கால் பண்ணுறீங்களா? ஹாஸ்பிட்டலில் இருந்து போயிட்டு வந்துடுறேன். வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ண, நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன். சார் நம்பிக்கை இல்லைன்னா இங்கே இரு, யார் உன்னை போக சொல்கிறேன். சரி சார், நான் போயிட்டு வரேன். பணம் வந்திருக்கு, சம்பவம் இருக்கா இல்லையா? போலீஸ்காரன் டீலு, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, அதான் ஸ்மூத்தாக முடிச்சுக்கலான்னு பாவா சொல்லிட்டார். அதுக்குன்னு 15 கோடியா? இதுக்கு வெளியில் 150 கோடிக்கு மேலே ஆஃபர் இருக்கான். சொல்றா. கீழே ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் சார். போலீஸ்லாம் நிக்குது. நீங்க எங்க சார் இருக்கீங்க? கதவு திறங்க. ஹலோ சார். சார் கதவு திறங்கன்னு சொல்றாங்க. போலீஸ். என்ன சொல்றீங்க? யோ, இதெல்லாம் ஓ வேலையா? இதுக்கு தான் போலீஸ் நம்ப கூடாதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இரவுன போல. வரதா இருந்தா அவன் கூட வந்திருக்க மாட்டேன். தனியா வந்து மாட்டிக்கிறது நான் என்ன லூசா? ஜார்ஜ்,
நம்ம கிட்ட இருக்கிற சிலைகளோட டாக்குமெண்ட், சர்டிபிகேட்ஸ், கேட்டலாக் எதுவும் அவங்க கையில சிக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொளுத்துங்க. சிலையும் பணத்தையும் என்ன பண்றது? பக்கத்து பில்டிங்ல தூக்கி வீசுங்க. தப்பிச்சிட்டோம்னா நம்ம எடுத்துக்கலாம், மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதா. வேற வழி? ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஆளை மீட் பண்ணேன். பழங்கால சிலைங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னு கேட்குறாங்க. இல்லீகல் பிஸ்னஸ் தான், ஆனால் நிறைய பணம் கிடைக்கும். இருக்கிற பிரச்சனை பற்றி புது புது சிக்கலில் போய் மாட்டிக்க வேண்டாம். செட் ஆகாது. முத்து என்கிட்ட சொன்ன மாதிரி அவன்கிட்ட போய் எதுவும் சொல்லிட்டு இருக்க வேணாம். அங்கே ஒருத்தர் உயிர் பொழைப்பாளான்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்து நீதி நேர்மையில பேசினா எப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த சிலையை எப்படியாச்சும் வித்து கொடு. அப்பாவை நாசம் அழைச்சு. அப்பனை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் ஏதாவது கிறுக்குத்தனமாக செய்வாயா? அவனை மீறி இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது நடக்காது, விடு. ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் வரலனா ஒரு கட்டத்தை கோர்ட் முடிவு பண்ணி அந்த சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்க சொல்லிடும். என் குடும்பம் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டே இருப்பியே, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த போலீஸ்காரன் தான். இல்லாட்டி இந்த கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர் பத்தி புலம்பிட்டு இருப்பாரு. அவரா இது? அவன் தான். மைத்திரியும் பசமா மாட்டிக்கிட்டான். எனக்கு நீ உள்ள இருந்ததான் பயமாவே இருந்துச்சு. எங்க டீமுக்கு சிக்னல் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சாரி கார்த்தி, நான் இன்னைக்கு அங்கே போகாம இருந்து அவனுக்கு டவுட் வந்துருந்துச்சுன்னா மொத்தமா எல்லாமே சொத்த போயிருக்கும். என்ன, நான் உள்ள இருக்கும் போது போலீஸ் வந்திருந்தா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருப்பான். நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் உள்ள போனேன். சரி, ஓகே. சக்திக்கு இதை பத்தி தான் தெரிய வேணாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். கார்கி கேர்ஃபுல் டா. தேங்க்யூ. அங்கிள், நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த சிலையை விற்க வேணாம். அது எங்கே யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அது அப்பா கையாலேயே செய்ய சொல்லுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய பழைய கணக்கு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் முடிச்சிடலாம். நான் சொல்கிற பிளானுக்கு மட்டும் அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைங்க. சரி, நான் பேசுகிறேன். நான் போடுற கணக்கு கரெக்டா இருந்தா மைத்ரேனுக்கு நான் சர்க்குணான கடையில வேலை பார்த்து தகவல் தெரிஞ்சா போதும். அந்த ஆளு எங்கெங்கயோ தூக்கிட்டு வந்த சிலையை இங்க எவன் கிட்டே கொடுத்து வச்சிருக்கான். அண்ணன் கடத்தின சிலைங்க யார் யார்கிட்ட இருக்குன்னு கண்டிப்பா புத்தி தேட ஆரம்பிக்கும். சர்க்குண பாண்டியன். கஷ்டப்பட்டு அச்சஸ்லாம் பண்ணியிருக்கேன்டா. ஐம்பொன் வேற. இதை கண்டிப்பாக உடைக்கணுமா? அது ஆடு அறுக்கணும்னா உடைச்சுதான் ஆகணும் ப்ரோ.